வணக்கம். நற்பவியின் பொம்மை கதைகள். கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள் இவங்க 2 பேரையும் மடியில வச்சிட்டு இருக்கேன். பங்குனி உத்திரத்து அன்னைக்குதான் இவங்களுடைய திருமணம் நடக்கும். அதை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பக்தி நகரமாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல வருஷா வருஷம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு திருமண வைபவம் தான் பங்குனி உத்திரத்துல கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளுக்கு நடக்கக்கூடிய திருமண வைபவம். வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க, அம்பாள் ஈசன் ஒருங்கே எழுந்தருளக்கூடிய பங்குனி உத்திர தரிசனம்ங்கிறது பார்க்கும் போதே நமக்கு கோடி புண்ணியத்தை தரக்கூடியதா இருக்கும். இந்த நாள்ல கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் வழிபாடு செஞ்சோம்னா திருமண தடைகள்லாம் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை, மனசாந்தி இதெல்லாம் இறைவன் அருளால கிடைக்கும். பங்குனி பெருவிழா அப்படிங்கிறது மயிலாப்பூர்ல மிக சிறப்பான ஒரு உற்சவ விழாவா நடக்கும். இந்த விழால ஒவ்வொரு நாளுமே சிறப்பான விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த விழா மொத்தத்தையும் நீங்க எல்லாரும் கண்டுகளிக்கணும் அப்படிங்கிறது தான் அன்பான வேண்டுகோள். இதுல உச்சகட்டமா நடக்கக்கூடிய அம்பாளுக்கும் ஈசனுக்குமான திருக்கல்யாண வைபவத்தை பாக்குறதுங்கிறது மிக சிறப்பான பலன்களை தரும். நன்றி.